ஹாய். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை உங்கள்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டுங்க. ஸோ இது முந்தாநேற்றுக்கும் நடந்த சம்பவம் கேரளாவில். ஒரு நியூஸ் சேனலை பார்த்துட்டு தான் இதை நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அதனால் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு அந்த பதிவை போடுறேன். என்னன்னா, லோயர் பர்த்தில் ஒருத்தர் உட்காந்துருந்துருக்கிறாரு. மேலே மிடில் பர்த்தை யாரோ யூஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ அந்த மிடில் பர்த்துடைய சீட் பெல்ட் தாங்காமல் அவிழ்ந்து விழுந்து அந்த லோயர் பர்த்தில் இருக்கிறவருடைய கழுத்தில் அடிபட்டு கழுத்தில் இருக்கிற முக்கியமான நரம்பு கட்டாகி அவர் இறந்துட்டாதா அந்த நியூஸு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ட்ரெயின் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதான் மிடில் பர்த் போடாமல் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அது நம்ம லோயர் பர்த்துக்காரங்களுக்கு முதுகுக்கு வரும். அப்படி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விட்டுருங்க. இல்லை அது யாரும் யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா செக் பண்ணுங்கள். அந்த ஹூக் நல்லபடியாக போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஹூக் ஒரு டைமுக்கு 2 டைம் அந்த சீட்டை அழுத்தி பார்த்து செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு லோயர் பர்த்து அது இல்லாமல் லேடிஸ் தான் மேக்ஸிமம் லோயர் பர்த்தில் உட்கார மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அ மேட்டர், லேடிஸ் தான் ஜென்ஸ் தான் உட்காருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவு சொல்லலை. யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. ஏன்னா நம்ம நார்மலாக இதெல்லாம் கவனிக்க மாட்டோம் இல்லையா. இது எத்தனையோ பேர்த்துக்கு 1000ல் 1 இல்லைன்னா லேக்ஸில் 1 தான் நடக்குது. அது ஏன் நமக்கு நடந்துருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும். ஸோ அடுத்த தடவை யாராச்சும் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கிற மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க.